யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பிஎம் அண்ட் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் எங்கள் அன்பான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் என்ற நிறுவனத்திற்கு 80G வரிவிலக்கு சான்றிதழ் நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் ஆதிவாசி மக்களுக்கென்று கொடுக்கிற சிறப்பு நன்கொடைகளுக்கு அதை நீங்கள் கிளைம் செய்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்று லூக்கா 24வது அதிகாரம் 46 48 வரையிலே சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நற்செய்தி அறிவிக்கிற பணியில் இந்த மிஷனரி இயக்கம் ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சபை கிறிஸ்தவர்களோடு தோழாண்மையோடு செயல்பட எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து ஜெபியுங்கள், புறப்படுங்கள், அனுப்புங்கள் என்ற பொதுவான கொள்கையோடு கூட நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் 22 மாநிலங்களிலே 155 மிஷனரிமார், நேபாள் நாட்டில் 5 மிஷனரிகள் என்று பணியாற்றுகிறார்கள். அதோடு கூட 210 ஆதிவாசி குழந்தைகள் 4 விடுதிகளிலே தங்கியிருந்து படிக்கிறார்கள். நாம் செய்த ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் சுமார் 2090 பேர் திருமுழுக்கு மூலம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு சுமார் 344 கிராமங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே 11 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். பல இடங்களில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 35 இடங்களில் வேலை ஆரம்பிக்கிறதற்கான ஆயத்த பணிகளை செய்து வைத்திருக்கிறோம். ஒரு ஆலயம் கட்ட முன் வருகிறவர்களுக்கு 3 to 6 மாதத்துக்குள் கட்டி முடித்து விடுவோம். அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு 8 லட்சம், 7 லட்சம், 5 லட்சம், சிற்றாலயம் கட்ட 3 லட்சம் என்று வைத்திருக்கிறோம். உங்கள் வசதிப்படி நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தின வருமானம் உள்ளவர்களுக்காக ஒரு காணிக்கை பெட்டி வியாபாரம் செய்கிறவர்களுக்கு என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய தின வருமானத்தின் ஒரு பங்கை இதில் சேமித்து, இல்லைன்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண நாள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள் போன்ற நல்ல காரியங்கள் வரும்போது கர்த்தருக்கென்று ஒரு ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வைக்கும்போது இந்த காணிக்கையை நாங்கள் ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்துவோம். அதோடு கூட மிஷனரிகள், ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறவர்களுக்கு இதே போல் ஒரு ப்ரொஃபைல் போட்டு அந்த குழந்தை யார், அந்த மிஷனரி யார் என்ற விவரத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களோடு கூட பங்காளர் ஆகுங்கள். நம்முடைய தேசம் திறந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதை அவர் நம்ம கொடுத்து போன கடைசி கட்டளை. அதோடு கூட மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே. அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைகளுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களிடத்தில் நாம் உதவி கேட்கப் போகவில்லை. மாறாக இந்தியர்களாக இந்தியாவுக்கு நற்செய்தியை சொல்வோம் என்ற ஒரு பெரும் கொள்கையோடு இயங்குகிறோம். எங்களுக்காக கரம் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற அமைப்பு, அதோடு கூட என்ஜிபிஎம் என்ற அமைப்பு, இந்த வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது, அந்த சிலுவை தியானங்களை நான் சிந்தித்தோம். ஆனால் அவர் மரித்த பின்பு என்ன நடந்தது என்பது சில வார்த்தைகளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனே அந்த நாட்களில் தேவாலயத்துக்குள் எல்லாரும் போக முடியாது. யூத மத குரு மாத்திரம்தான் போவார். இயேசு சிலுவையில் மரித்த உடனே அந்த தேவாலயத்தில் மரித்து வைக்கப்பட்டிருந்த திரைச்சீலை கிழிந்து எல்லாரும், வேதனையோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் வரலாம். அவங்க தீட்டுப்பட்டவங்க, இல்லைன்னா இந்த இனம் அந்த இனம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் நேரடியாக தேவனிடத்தில் வந்து சேர்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் மரணம் அந்த தேவாலய திரைச்சலையை பிரித்து போட்டது. இரண்டாவது, அவருடைய மரணம் பூமியில் ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்தது. இரண்டாவது, பெரிய பெரிய மலைகள் அப்படியே வெடிப்புண்டு பிளந்தது. நான்காவது, கல்லறைகள் திறவுண்டு அதில் இருந்து மரித்தவர்கள் எழுந்து நடந்தார்கள் என்றும், இவ்விதமாக
இயேசு கிறிஸ்து அந்த மரணம் நடந்தவுடனே இவ்வளவு நிகழ்வுகள் நடக்கிறது. அருமையானவர்களே, நம்மிலே பலருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு முன்பு பலர் மரித்தார்களே, அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போய்விட்டார்களா? எத்தனையோ நல்லவர்கள் தீர்க்கதரிசிகள்லாம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் தானே பரலோகத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு தகுதி கொடுக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதே என்று யோசிக்கும்போது, இயேசு எப்பொழுது மரணத்தை சிலுவையிலே சந்தித்தாரோ உடனே அவர் செய்த வேலை 1 பேதுரு 3வது அதிகாரம் 19லேருந்து 22 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நம் எல்லாரையும் கடவுளிடத்தில் சேர்க்கிறதற்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக ஒரே தரம் அவர் பாடுபட்டு அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதன் பின்பு அவர் அந்த ஆவியிலே மரித்து தன் ஜீவனை விட்டார் அல்லவா, அந்த ஆவியிலே காவலில் உள்ளவர்களுக்கு எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று பல ஆத்துமாக்கள் காத்திருந்தார்களே. நோவாவுடைய வெள்ளத்தில் அந்த பேழை தூக்கப்படும் போது ஐயோ எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி கடவுளுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனோம் என்று ஏங்கினார்களே. அப்படிப்பட்ட அத்தனை ஆத்துமாக்களுக்கும் இந்த நல்ல செய்தியை இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கித்தார் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நித்திய வாழ்வை கொடுக்கிறது. அருமையானவர்களே, மார்க்கு 15வது அதிகாரம் 33ஆம் வசனத்தில் மார்க் எழுதும்போது, அன்றைக்கு ஒரு மத்தியால வேளை உலகம் எங்கிலேயும் சுமார் 3 மணி நேரம் இருண்டு கிடந்தது. ஏனென்றால் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரம் ஒரு இருள் நிறைந்த நேரம். அருமையானவர்களே, அந்த இருள் எருசலேம் மட்டுமல்ல உலகம் எங்கிலேயும் பரவி இருந்தது என்று சீன வான ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து எழுதுகிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய மரணத்தை எந்த சிருஷ்டிப்பும் பார்க்கிறதற்கு விருப்பம் கிடையாது. அதோடு கூட சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பிதாவாகிய தேவன் அனுமதித்ததனாலே அவரும் தன் முகத்தை மறைத்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நேரிலே பார்த்தவர்கள், அவருடைய அணுகுமுறையை பார்த்தவர்கள் அத்தனை பேருமே மனம் திரும்பினார்கள். ஏனென்றால் அன்றைக்கு யாரெல்லாம் சிலுவையில் அப்படி அரைக்கப்படுகிறார்களோ, கொடூரமாய் கொலை செய்யப்படுகிறார்களோ, அவர்கள் அந்த சித்திரவதை செய்கிறவர்களை பயங்கரமான அசுத்தமான வார்த்தைகளை பேசி திட்டுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எந்த வார்த்தையும் சொல்லாமல் அறியாமல் செய்கிறார்களே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இரண்டாவது, குடும்பத்தில் அவர் தான் மூத்த மகன் என்பதனாலே தன் தாயாரை அனாதையாக விட்டு போகாதபடி தன் தாயாருக்கு முறையான அமைப்பை உருவாக்கி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மூன்றாவது, உலக மக்களின் பாவங்களை நீக்கி தேவனின் பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமை பத்திரத்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லியிருக்கு, என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். இவரெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் இவர் என்ன ஒரு வித்தியாசமானவராக இருக்கிறாரு. அதில் முக்கியமாக அந்த 100க்கு அதிபதி இருதயமே இல்லாத மகா கடு நெஞ்சன். அவருடைய அணுகுமுறையை பார்த்த அந்த கடு நெஞ்சன், அவன் பெயர் இலாங்னாஸ் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லு. அவன் என்ன சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே தெய்வகுமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நாவிலே அறிக்கையிடுகிறான். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அவருடைய அன்பு, அவருடைய அணுகுமுறை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. என் அன்பானவர்களே, இவைகள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அங்கே அந்த நீதிமானுக்கு ஒன்றுமே செய்யாத அப்படின்னு சொல்லி தடுத்தாங்களே பிலாத்தோடைய மனைவி, அவங்க அந்த நீதிமானுக்கு என்னதான் நடந்திருக்கும், எப்படி அந்த 100க்கு அதிபதி வருவான், அவன்கிட்ட எல்லாத்தையும் விவரமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த அம்மா காத்திருந்தாங்களாம். 100க்கு அதிபதி அங்கே திரும்பி போகும்போது இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும்போது சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மாவுடைய உள்ளம் உடைந்து அவர்களும் மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு ஒப்பு கொடுத்தார்களாம். என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது சரித்திர உண்மை. இதை தொடர்ந்து நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏராளமான மனிதர்களை மனம் திரும்ப வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்பிக்கை இழந்து உடைந்து வேதனையோடு இன்னைக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்று சிக்கி தவித்தவர்களுக்கு உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஒரு ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களிலிருந்து மாத்திரம் நம்மை விடுவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம்
பாவ சிந்தையிலிருந்து ஒவ்வொரு மனுஷனையும் விடுவித்திருக்கிறது. ஆகவே இத்தனை நன்மைகள் நடந்ததுனால தான் ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாய் பாடுகிறார். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்க தேவசுருதி மொழிகள்லாம் காக்க நம் இருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனால அருமையானவர்களே, நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு நல்ல நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, மரித்த பின்பும் எனக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்கிற ஒரு நிச்சயம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகாகவே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் இருள் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் பார்த்து சவால் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிறார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் ஒரு கொலைகாரர். அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி விட்டார்கள். ஆகவே நாம் சாக போகிறோம் என்கிற நிலையில் ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு போகிறது. மனம் திரும்புகிறார். தினம் வேதத்தை வாசிக்கிறார். புது மனுஷனாக மாறிவிடுகிறார். அந்த ஜெயிலில் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். அநேகர் மனம் திரும்பி இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இத்தனை அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்த வேளையில் அவருக்கான மரண தண்டனை நிறைவேற்ற நாள் வரும்போது அதிகாரிகள் சொல்கிறாங்க, உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான நாள் வந்துருச்சு, உன் ஆசை என்ன சொல்லி. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, அந்த அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையிலே தான் செய்த அந்த கொலையையும் அதன் பின்பு இயேசு கிறிஸ்து அவரை வந்து சந்தித்து அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றம் சமாதானத்தையும் அந்த தூக்கு மேடையில் நின்று எல்லாருக்கும் முன்னால் சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறார். பார்த்துக்குங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்த என்னமோ தவமோ. இந்த பாடலை சிரிச்ச முகத்தோட பாடிட்டு அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டு தன் கழுத்தில் மாட்டு சொன்னாராம், நான் இப்போ என் கண்களை என் ஆண்டவருக்கு முன்பாக நான் திறக்கிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நிச்சயத்தோட இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியோட சமாதானத்தோட வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோட தொடர்ந்து பேசும். உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி மனம் கசந்து போகிறோமே, இந்த பூமியில் என் ஆண்டவர் எவ்வளவு காலம் உயிரோடு வைத்திருக்கிறார், அத்தனை காலம் இயேசுவை பற்றி விசுவாசத்தோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் அபிஷேகம் எல்லாரையும் நடத்தட்டும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 421780200691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767.